ரகசிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி சீமான் குறித்து அவதூறாக பேசக்கூடாது, தன்னுடைய கட்சியினருக்கு அதிரடி கட்டளையிட்ட தவக தலைவர் வேல்முருகன். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தமிழ் தேசியம்னு பல கட்சிகள் பேசி வந்தாலும் திராவிட கட்சிகள் ஏதோ ஒன்றிடம் ஒரு சீட்டோ 2 சீட்டோ பெறுவதற்காக தங்களுடைய தமிழ் தேசிய தத்துவத்தை அடமானம் வைத்து அவர்களோடு கூட்டணி சேர்ந்து எம்பியோ எம்எல்ஏவோ ஆகிறாங்க. ஆனா அப்படி ஆனாலும் அவர்களால் சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ போய் அவர்களுடைய கொள்கையை பேச முடியாம தமிழ் தேசிய இனத்துக்கான உரிமைகளை பெற்று தர முடியாம தவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சோ அல்டிமேட்டா ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஆகிறது தமிழ் தேசியமாக இருக்காது அப்படிங்கறத இவர்களுடைய செயல்பாடுகளே நிரூபித்துட்டு தான் வருது. ஒட்டுமொத்தமா ஆட்சியரியனைய பிடித்தா மட்டும்தான் தமிழ் தேசிய கருத்தியலை இங்க ரெக்ககட்டி பறக்க விட முடியும் அப்படிங்கறதுதான் கலை யதார்த்தமாகவும் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தமிழ் தேசியம் தான் எங்களுடைய மூச்சு காற்றுன்னு சொல்லக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் ஐயா வேல்முருகன் அவர்கள் சமீப காலமாகவே நாம் தமிழர் கட்சியோடு எப்படியாவது கூட்டணிக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல தான் இருந்தார். ஆனா சீமான் அவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து தனித்துதான் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் சூழல்ல அவர் வேல்முருகனை நிராகரித்ததாக சொல்லப்படுது. அதன் காரணமாகவே இப்ப நாம் தமிழர் கட்சியில் இருந்து பிரிந்தவர்கள் வேல்முருகனுடன் இணையலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையிலையும் இருக்கிறாங்க. இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகளுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்களுக்குமான ஒரு உரசல் முரண்பாடு கொஞ்ச நாளாக அதிகரிச்சுட்டு வருது. அதுவும் திருச்சியில மாவீரர் நல்ல வேல்முருகன் பங்கேற்றதன் காரணமாக இந்த உரசல் மேலும் அதிகரிச்சுட்டு இருக்கு. இதன் காரணமாக இருதரப்பும் கடுமையா இணையத்துல மோதிக்கொள்றாங்க. அதுல வேல்முருகன் தரப்பினர் ரொம்ப காட்டமா சீமானுக்கு எதிராக யூடியூப்ல பேசுறதா இருக்கட்டும், ட்விட்டர்ல கழிவு ஊத்துறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு மிக கடுமையான தங்களுடைய எதிர்ப்பை காட்டிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல முக்கிய அறிவிப்பு, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கண்டிப்பான வேண்டுகோள், தமிழ்நாட்டில் செயல்படும் எந்த ஒரு அரசியல் கட்சி குறித்தோ அமைப்பு குறித்தோ அதன் தலைமைகள் குறித்தோ அதன் பொறுப்பாளர்கள் குறித்தோ பொதுவெளியிலோ சமூக வலைதளங்களிலோ காணொலிகளின் ஊடாகவோ தனிப்பட்ட நேர்காணல்களின் மூலமாகவோ அவர்களை அவமதிக்கும் வகையில் தரக்குறைவாக விமர்சிக்க கூடாது. நம் பணி என்பது உண்மையும் நேர்மையுமாக தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அவர்களின் உரிமைகளை காக்கும் வகையில் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர இது போன்ற குழு விவாதங்களில் ஈடுபடுவதல்ல. இது போன்ற செயல்கள் தமிழர் உரிமைகளுக்காக போராடும் கட்சிகள் மற்றும் அமைப்புகளான நமது தொப்புள் கொடி உறவுகளுக்குள்ளேயே தேவையற்ற மன வருத்தங்களையும் பகைமைகளையும் மட்டுமே உருவாக்கும். இது நமது நோக்கம் அல்ல. இதுவரையில் மற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் நம்மை விமர்சித்திருந்தாலும் அதற்கு எதிர்வினையாக சில காணொலிகளும் முகநூல் பதிவுகளும் வெளியிடப்பட்டுள்ளதாக அறிகிறேன். அது போன்ற செயல்களும் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். எவர் போற்றினாலும் எவர் தூற்றினாலும் எப்போதும் போல் நம்முடைய பணியை தமிழ்நாட்டிற்கும் தமிழ் ஈழத்திற்கும் உலக தமிழர்களுக்கும் உறுதியாக களத்தில் நின்று மேற்கொள்வோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பு, தொடர்ந்து தலைமையின் அறிவுறுத்தல்களை மீறி இது போன்ற கட்டுப்பாடற்ற செயல்களில் ஈடுபடும் பொறுப்பாளர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இவன் வேல்முருகன், சட்டமன்ற உறுப்பினர், தலைவர், தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்ட்டு ஒரு காட்டமான பதிவு போட்டிருக்கிறாரு. இதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய கட்சியினர் மிக கடுமையாக சீமானுக்கு எதிராக எதிர்வினையாற்றுவதுதான். அதே மாதிரி இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைந்து பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில் இருக்கக்கூடிய வெற்றிகுமரன் அவர்கள் தலைமையிலான தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்துக்குமான ஒரு சைலண்ட் மெசேஜாகவும் பார்க்கப்படுது. சோ இதே போன்று நாம் தமிழர் கட்சியும் ஒரு முடிவெடுத்து தமிழ் தேசிய தளத்தில் பயணிக்கக்கூடியவர்களை விமர்சிக்காம திராவிடம் மற்றும் இந்துத்துவவாதிகளை விமர்சித்து அரசியல் செய்வதுதான் நலம் அப்படிங்கிறது அனைவரோட எதிர்பார்ப்பு. நன்றி, வணக்கம்.